நிராளிலே தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும்படியாக ஒரு விஷயங்களை ஒப்புக்கொடுத்து ஆண்டவரே என்னோடு பேசுவையா. இந்த இடத்துல நான் வந்த நோக்கம் என் ஆண்டவர் அண்டையிலே நான் கெட்டி சேர வேண்டும் என்பதற்காக, என் ஆண்டவரோடு கூட ஒரு நல்ல உறவை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக, என் ஆண்டவரோடு என்னுடைய வாழ்க்கை இன்னும் அதிகமாய் ஒரு நெருக்கத்தில் வர வேண்டும். என் ஆண்டவர் இன்றைக்கு என்ன என்னுடைய வாழ்க்கையிலே பேச போகிறார், ஆராதனையிலே என்னுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகிறது, நான் எப்படி ஆண்டவருக்கும் மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாய் மாறுவது என்ற எண்ணத்தோடு கூட கர்த்தரை ஈடுமாய் இருந்தால் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுவார். ஆண்டவர் என்னோடு பேசும், நீர் பேசுவையா, என் வாழ்க்கையை மாறட்டும். கிருபையில் ஐஸ்வர்யம் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த அருமையான காலை நேரத்திலும் அருமையான ஆராதனை நிலை நடத்தி சென்றேப்பா. தொடர்ந்தும் சுவாமி உடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, உடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் கிடைப்பான் என்று சொன்னீரப்பா. உடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, அது ஆவியும் ஜீவனமாய் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். உடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது எங்கள் வாழ்க்கை மாறுகிறது சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளெல்லாம் மறைகிறது ஐயா. உடைய வார்த்தைக்கு அந்த வல்லமை இருக்கிறது சுவாமி. ஆகப்படி எங்களோடு பேசும் பரிசுத்த ஆவியானவர்கள் எங்களோடு கூட இடைப்படும் அப்பா. இந்த நேரத்திலே வருகிற சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே என்றென்றும் இருக்கிற சதா காலங்களிலும் செலுத்தும்படியாய் நாங்கள் வாழ்வதற்கு எங்களை மாற்றி அமைக்கும். துதி கன மகிமை எல்லாம் செலுத்தி இயேசுவின் உயிருள்ள நாமத்தில் சிலைகிறோம். இந்த நாளில ஒரு முக்கியமான காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் என்னுடைய இருதயத்தை பாரப்படுத்தினபடியினாலே அநேக நாட்கள் கர்த்தருடைய சமூகத்தில் தேவன் பாரப்படுத்தின ஒரு காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக அந்த செய்தியை சுவிசேஷமா சுகபோகமா என்ற தலைப்பிலே பேசுவதற்கு நான் வாஞ்சிக்கிறேன். சுவிசேஷமா சுகபோகமா? கவனிங்க, நம்முடைய ஆண்டவர் நம்மை அழைத்த நோக்கம் அநேகருடைய வாழ்க்கையில இன்றைக்கு நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம். எப்படி என்றால், என் ஆண்டவர் அண்டையிலே நாம் வந்துவிட்டால் என்னுடைய கவலையெல்லாம் போயிடும், என்னுடைய கஷ்டமெல்லாம் போயிடும், என்னுடைய பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிடும், என்னுடைய வறுமை எல்லாம் மாறிடும், என்னுடைய வியாதியெல்லாம் மாறிடும், என் வாழ்க்கை நல்லா வந்துடும், என் பிள்ளைகள வாழ்க்கை நல்லா வந்துடும், என் பரம்பரையோட வாழ்க்கை நல்லா வந்துடும், ஒரு ஆசீர்வாதங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே தங்கும் என்பதை தான் அநேகமாக 190% ஜனங்கள் ஆண்டவர் அண்டையிலே வருகிறார்கள் என்பதிலே சந்தேகம் இல்லை. அன்பு தேவச்சனமே, நமக்கு சுகம் தேவை, நமக்கு ஆசீர்வாதங்கள் தேவை, நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் தேவை. ஆனால் அதற்காக மாத்திரம் தானா நம்முடைய தேவன் நம்மை தெரிந்து கொண்டார்? அதற்காக மாத்திரம் தானா நம்முடைய இருளை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து தேவன் அகற்றினார்? எடுத்து வாசிப்போம். 1 பேதுருடைய புத்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம், அதிகமாக பிரசங்கங்களிலே கேட்டிருக்கிற வசனம். இருந்தாலும் அந்த மேல் பகுதியை மாத்திரம் வாசித்து மீதியாக அந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். 1 பேதுருவினுடைய புத்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று நல்ல கவனிங்க, வசனம் சொல்லுகிறது, நீங்களோ உங்களை அந்தகார இருளிலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய, யாருடைய? வரவழைத்தவருடைய என்னது? புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகும். ஹல்லேலூயா. தெளிவாய் வேதம் சொல்லுகிறது, அந்தகார இருளிலிருந்து நம்மை ஆண்டவர் அழைத்த அந்த வெளிச்சத்தை கண்டிருக்கிற அந்த காரியத்தை மற்ற ஜனங்களுடைய வாழ்க்கையில பகிர்ந்து கொண்டு
அந்த தேவன் எனக்கு செய்த அந்த புண்ணியங்களை, என் ஆண்டவருடைய அந்த வல்லமைகளை, என் ஆண்டவருடைய விடுதலையை, என் ஆண்டவராகிய இயேசுவினுடைய இரத்தத்திலே இருக்கிற அந்த ஜீவனை மற்ற ஜனங்களுடைய வாழ்க்கையில விதைப்பதற்காக, மற்றவர்களுடைய வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்காக, மற்ற ஜனங்களையும் பரலோக ராஜ்யத்திற்கு அழைக்க வேண்டும் என்பதற்காக அந்த புண்ணியங்களை நீங்களும் நானும் அறிவிக்கும்படியாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். கவனிங்க, இந்த நோக்கம் இன்றைக்கு மறைக்கப்பட்டு போயிருக்கின்றது. இந்த தேவனுடைய எதிர்பார்ப்பு, அந்த தேவனுடைய இருதய துடிப்பு, தேவன் நம்மை அழைத்த நோக்கம் இன்று திசை திரும்பி இருக்கிறது கிறிஸ்தவ உலகத்திலே. என்ன, சபைக்கு வந்துவிட்டால் என்னுடைய வாழ்க்கை மாறிவிடும் என்ற ஆரம்பத்திலே வந்த பிறகு மறுபடி என்ன, சபையிலே அநேக விதமான காரியங்கள், தீர்க்க தரிசனங்கள், ஜெபங்கள் எப்படி வருகிறது? கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கர்த்தர் உன்னை வாழாக்காம தலையாக்குவாரு, நீ கீழாக்காம மேலாகிடுவ, நீ தேசங்களுக்கு கடன் கொடுப்ப, நீ கடன் வாங்க மாட்டேன்னு சொல்றவரே கடன்ல தான் மோகேஜில் இருப்பாரு. கவனிங்க, இன்றைய நாட்கள்ல கிறிஸ்தவம் தங்களுக்கு வேண்டிய விதத்தில வசனத்தை எடுத்து தங்களுக்கு தேவையான விதத்திலே போதிக்கின்ற உலகத்திலே இன்றைக்கு அநேக விதமான காரியங்கள் நடக்கின்றது. தேவனுடைய அழைப்பையும், தேவனுடைய இருதய துடிப்பையும், தேவன் எதற்காக என்னை சந்தித்தார் என்ற உணர்வு இல்லாமல் வாழுகின்றதான ஒரு நடை பிணங்களாக கிறிஸ்தவர்கள் மாறி இருக்கிறார்கள். கவனிங்க, சபைக்குள்ள வரும் பொழுது ஆண்டவரை ஆராதிக்கவும், ஆண்டவரை தெரிந்து கொள்ளவும், ஆண்டவரோடு கிட்டி சேரவும், நான் ரட்சிக்கப்பட்டவுடனே எப்படியாவது ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் என்று வந்தது மறு நாளாக 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 எனக்கு எப்படி ஒரு ராஜ்யம் கட்டுகிறது என்று மாறிவிடுகிறது. நான் எப்படி முன்னுக்கு நிற்கிறது என்பது மாறிவிடுகிறது. என்னுடைய பாடல், என்னுடைய தாளம், என்னுடைய பிரசங்கம் எப்படி மற்றவர்களுக்கு காண்பிப்பது, சபையில் இருக்கிற கூட்டத்துக்கு என்ன ஒரு பெரியவனா காண்பிக்கிறதாக மாறுகிறதே தவிர தேவன் அழைத்த நோக்கத்தை புரிந்து கொண்டு செயலிலே இறங்குகிற ஜனங்கள் மிக குறைவே. இதுதான் இன்றைய சபைகளுடைய நிலைமை. தேவ ஜனமே, தேவன் உங்களுடைய வாழ்க்கையில பாவத்திலே இருந்த உங்களையும் என்னையும் தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி கடைசி துளியையும் கொடுத்து என்னையும் உங்களையும் மீட்டதான நோக்கம் என்ன? நானும் நீங்களும் தேவனுடைய ராஜ்யத்தை அழிகிற ஜனங்களை சந்திப்போம் என்பதற்காக. ஆண்டவரை அறியாத ஜனங்கள் மேலே ஒரு வைராக்கியம் நமக்கு இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் நானும் நம்முடைய குடும்பத்துக்காக செத்துக் கொண்டிருக்கிறோம். சிந்தித்து பாருங்கள். அன்றைய நாள் ஒரு நியூஸ் வாசித்துக் கொண்டிருந்தேன். என்னுடைய இருதயத்தை உடைத்தது இரவு நேரம். அமெரிக்கா, கனடா தேசங்கள் எல்லாருக்கும் தெரியும், இப்ப பயங்கர ஸ்னோ, குளிர், இப்படியாப்பட்ட காரியங்கள்ல ஒரு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஒரு நோயாளிக்கு சத்திர சிகிச்சை ஆபரேஷன் செய்ய வேண்டிய நிலைமை இருக்கிறது. மூளை அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். காலையில போன் வருகிறது டாக்டருக்கு, டாக்டர் இன்னைக்கு நைட் இத்தனை மணிக்கு முதல் இவருக்கு ஆபரேஷன் செய்யாவிட்டால் இவருடைய உயிர் முடிந்துவிடும். இவர் என்ன செய்தால், அந்த காலை போனை அவர் ஆன்சர் பண்ணின உடனே அவர் புறப்பட்டு போகும் பொழுது வீதி முழுவதும் ஸ்னோவில் வாகனங்கள் செல்ல முடியாதபடி எல்லா இடமும் வாகனங்கள் அப்படியே நிற்குது. நின்று நின்று பார்க்கிறார், போக முடியல. கிட்டத்தட்ட 60 வயது இருக்கும் அந்த டாக்டருக்கு. அவர் என்ன செய்கிறார், அதே ஸ்னோவில் அந்த வீதியில் அந்த வாகனத்தை அப்படியே கடையில் நிப்பாட்டிட்டு 10 கிலோமீட்டர் நடக்க ஆரம்பிக்கின்றார். 10 கிலோமீட்டர் நடந்து குறித்து அவர்கள் சொன்ன நேரத்துக்கு முன்பதாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த ஆபரேஷனை செய்து அந்த குடும்பத்திற்கு அவனை உயிருள்ளவனாக கொடுத்தார். தேவ ஜனமே, ஒரு வைத்தியனுக்கு ஒரு நோயாளியை காப்பாற்ற வேண்டும், அந்த உயிர் பிரியக்கூடாது என்ற அளவுக்கு எவ்வளவு ஒரு அக்கறை இருந்து
ஒரு மாமிசத்திலே மறிக்க விடாமல் காப்பாற்றுவதற்கு அவர் செயல்படுவாரா இருந்தால், அதை பார்க்கிலும் செயல்படக்கூடிய வல்லமையும் அதிகாரமும் ஜீவனும் என்று மாறாத நித்தியமாய் இருக்கிற தேவனுடைய வசனம், தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய ஆசீர்வாதம், பேசக்கூடிய திறமைகள் அதை தந்து உங்களையும் என்னையும் ஆத்துமாக்களை அழிவிலிருந்து மீட்க வேண்டும் என்று அபிஷேகித்த தேவனுக்கு நாங்கள் எப்படி இருக்கிறோம்? சிந்தித்து பாருங்களோ. லண்டன்ல நம்ம இருக்கிறதுனால ஆத்மபாரம் குறைஞ்சி நம்ம வாழலாம், ஏதாவது கொஞ்சம் பணத்தை கொடுத்து கொஞ்சம் ஊழியத்தை தாங்கலாம் என்பதற்காக அல்ல தேவச்சனமே. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நாங்கள் நம்முடைய தேவனுடைய வெளிச்சத்தை உலகத்திலே இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வருவதற்காக தேவன் நம்மை இங்கே வைத்திருக்கிறார். காரணங்கள் புரிவதில்லை, ஜனங்கள் படுகிற துயரம் தெரிவதில்லை. நமக்கு 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 என்றே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கவனிங்க, 1-2 தீமோத்தேயுடைய புத்தகத்துல தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது பவுல் ஒரு அழகான வார்த்தையை சொல்லுகிறார். மிகவும் ஒரு சிந்திக்கத்தக்கதான ஒரு வார்த்தை. என்ன வாசிங்கள்? 2 தீமோத்தேயுடைய புத்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை ஒரு விசை வாசியுங்கள். ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய, நல்ல கவனிங்க, நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கேற்றபடி சுவிசேஷத்திற்காக, நல்ல கவனிங்க, சுவிசேஷத்திற்காக என்னோட கூட என்னது ஐயா, நானும் நீங்களும் தீங்கு அனுபவிக்கிறதுக்கெல்லாம் அங்க ஆயுதமே கிடையாது. வேதம் சொல்லுகிறது, சுவிசேஷகன் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும், சுவிசேஷ பாரம் உள்ளவனுடைய வாழ்க்கையில ஒரு போராட்டம் உண்டு, பாடு உண்டு, கண்ணீர் உண்டு, வேதனை உண்டு, அவமானம் உண்டு, இழப்புகள் உண்டு. இவைகளை தாண்டி ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக செயல்படுவதற்காகத்தான் நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். நம்முடைய இருதயம் என்ன? எனக்கு எல்லாம் சரியா இருந்தா பிரதர், நான் அதை அப்படியாவது பார்க்கிறேன். இந்த மாசம் எனக்கு இந்த பிரச்சனை கொஞ்சம் இருக்கு, இந்த பிரச்சனை முடிஞ்சுன்னா வார மாசம் நான் ட்ரை பண்றேன். நம்ம பிரச்சனை எப்ப முடியும்? மூக்கு இருக்க வரைக்கும், சளி இருக்கிற மாதிரி வாழ்க்கை இருக்க வரைக்கும் பிரச்சனை இருக்கும். பிரச்சனை ஒரு நாள் முடியாது. பிரச்சனையின் மத்தியில பிரச்சனை ஊடாக அழைத்து சென்று வெற்றியை தருகிற தெய்வம் நமக்குள் இருக்கும் பொழுது, நம்மை அழைத்திருக்கும் பொழுது, தெய்வத்துக்கு உண்மையுள்ளவராய் வாழ வேண்டியது நம்முடைய கடமை. நல்லா கவனிங்க, அவர் சொல்றாரு, என்ன குறிச்சு நீ கவலைப்படாதப்பா, நான் கட்டப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி நீ வெட்கப்படாதப்பா. நீ என்ன பண்ணு, என்னோட கூட நான் அனுபவிக்கிற தீங்க, நான் அனுபவிக்கிற பாடுகளை, நான் போகிற கஷ்டங்களுக்குள்ள நீயும் கடந்து சென்று சுவிசேஷத்திற்காக தீங்கு அனுபவி. எதற்காக தீங்கு அனுபவிக்க வேண்டும்? சுவிசேஷத்திற்காக. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை ஆசீர்வதிக்கணுங்கிறதுக்காக அந்த தீங்கு அனுபவிக்க சொல்லி வேதம் சொல்லல. அதை தெய்வம் செய்வார். அது தேவனுக்கு தெரியும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று செய்வார். காரணம் என்ன? நம்ம செயல்படுவது இல்லை, நம்முடைய வாழ்க்கையில ஆத்தும பாரம் இல்லை. சபையில சுவிசேஷம் சொல்ல வாங்க எத்தனை பேருக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறோம்? யாருக்கு? நமக்கு வேலை செய்ய கூப்பிடுறோம், இல்ல பாஸ்டர் வீட்டுல போய் வேலை செய்ய கூப்பிடுறோம், இல்ல என் வீட்டுல வந்து வேலை செய்யறோம். இல்ல ஐயா, அழுகிற ஜனங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு அழைப்பதற்காக உங்களுக்குள்ளே தேவன் வைத்திருக்கிற அந்த அபிஷேகத்தை நீங்கள் பாருங்கள் என்று தான் சொல்லுகிறோம். வாசிங்க ரோமனுடைய புத்தகம் 10வது அதிகாரத்துல அருமையாய் வேதம் சொல்லுகிறது. ரோமனுடைய புத்தகம் 10வது அதிகாரம் வாசிங்க 15வது 14 இருந்து வாசிங்க பார்ப்போம். அவரை விசுவாசியாதவர்கள், கவனிங்க, இயேசுவை விசுவாசியாதவர்கள். அருமையான சகோதரர் ரஞ்சன் வர்ஷிப்ல சொன்னாரு, நம்ம எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம்?
எதற்காக நம்ம என்னத்தை சொல்லி வருவோமா? அவருடைய துதியை சொல்லி வருவோம். பாட்டுல மட்டும் சொன்னா பத்தாது, அதுலதான் ரொம்ப பொய்யே சொல்றது பாட்டுல. அது மட்டும் பத்தாது, துதிய சொல்றதுக்கும் சாட்சியா வாழ்றதுக்கும் தேவன் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நமக்குள்ளே செய்கிற கிரியைகளை நம்ம சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவதுதான் தேவனுக்கு துதியை தவிர ஒரு இடத்துல பாட்டு பாடியில் எல்லாரும் தான் பாட்டு பாடுறான். சினிமாக்காரனும் பாட்டு தான் பாடுறான். இன்னும் புறமத வழிபாட்டில் இருக்கிறவங்களும் பாட்டு பாடி பஜனை தான் பண்றாங்க. கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்கிறோம் என்ற ஒரு சிந்தனை, ஒரு ஞானம், ஒரு அறிவு நமக்கு வர வேண்டும். வாழ்க்கையில ஒரு உணர்வு வர வேண்டும். அழிகிற ஜனங்களை குறித்து வாசிங்க அந்த வசனத்தை. அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி தொழுது கொள்ளுவார்கள்? அந்த இயேசுவை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி ஐயா விசுவாசிப்பாங்க? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்ட சபையில இல்ல, இது வெளியில கவனிச்சுக்கிறீங்க. நம்ம எல்லாம் சபையில தான் நம்ம ஆசைப்படுறது. அது வந்து தேவை. அது சபையில ஜனங்களை நடத்துவதற்கு, சபையிலே ஜனங்களை உருவாக்குவதற்கு தேவன் வைத்திருக்கிற ஊழியம், அதிலே தவறு கிடையாது. ஆனால் எல்லாருமே அங்கதான் வந்து நிற்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இங்கே தேவனுடைய சத்திய எழுத்துக்களை, சுவிசேஷங்களை வெளியிலே பிரசங்கிப்பதற்கு ஜனம் தேவை. வாசியுங்கள். இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானது. நம்முடைய பாதங்களை கொஞ்சம் பாருங்க. சப்பாத்து போட்டிருக்கனால சப்பாத்து கடையை தான் பார்க்கணும். சமாதானத்தை கூறி இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசுவின் ரத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்து அந்த பரலோக ராஜ்யத்துக்கு உங்களை தகுதிப்படுத்துகிறது. சகோதரனே, நம்ம எல்லாம் என்ன தெரியுமா? சுவிசேஷம் நமக்கு தெரிஞ்சது. யாராவது போறது சந்திக்கிற பிரச்சனை சொன்னேன், என்ன பிரச்சனையா போயிடுது ஒன்னும் யோசிக்காதீங்க, சேர்ச்சிக்கு வாங்க, எல்லாம் சரியா போயிடும். அவன் வந்து பார்ப்பான், 1 மாசம் 2 மாசம் ஒரு பிரச்சனையும் சரி, நீ சொன்னதெல்லாம் பொய்யான்னு போயிடும். ஐயா, இயேசுவினுடைய மரணம், இயேசுவினுடைய அடக்கம் பண்ணப்படுதல், இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் எதற்காக, அந்த மனுஷனை எப்படி அது விடுவிக்கிறது, அந்த இயேசுவினுடைய அந்த தியாகம் எப்படி விலையேற பெற்றது, இதன் மூலமாக எனக்கு கிடைத்த நன்மை என்ன, உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும், பரலோக ராஜ்யத்துக்கான வழிகளை ஜனங்களுக்கு சொல்லி சுவிசேஷம் சொல்வதை பார்க்கணும். நம்ம எல்லாம் சரீரத்துக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு டாக்டர்மார் நிறைய இருக்காங்க. நமக்கு தேவை அழிகிற ஆத்துமாவை மீட்டெடுக்க வேண்டும். அழிகிற ஜனங்கள் போய்கொண்டிருக்கிறதான தவறான பாதையிலிருந்து ஒரு நேர் வழியிலே அவர்களை கொண்டு வர வேண்டும். அந்த நேர் வழியிலே கொண்டு வருவதற்கு நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன என் இயேசு ஒருவரே இந்த உலகத்திலும் பரலோகத்திலும் பாதாளத்திலும் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். அவரை அன்றி யாருமே இல்லை. அந்த இயேசுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். அந்த இயேசு வானத்திலிருந்து சத்தம் போட்டு சொல்றது கிடையாது. அனுப்பப்படுகிறவன், பிரசங்கிக்கிறவன், அவரை அறிவிக்கிறவன் தேவை என்பதை இயேசு அறிந்துதான். இயேசு தம்முடைய சீடர்களை அழைக்கும் பொழுதே மீன் பிடிச்சவங்க இருக்கிறவங்களை பார்த்து சொன்னாரு, படகுகள் எல்லாம் விட்டுட்டு வலையை அழைச்சிக்கிட்டு இருக்காரு, வாப்பாட மனுஷனை பிடிக்கிறவனா மாத்துறேன். ஆனா நம்ம இன்னைக்கு சீட்டை பிடிக்கிறவங்க தான் கிறிஸ்தவங்க மாறி இருக்கிறாங்க. சீட்டை பிடிச்சிக்கிட்டு சபையில் இருக்கிறவங்க தான் உலகத்தில் அதிகம் இருக்கிறார்களே தவிர அழிகிற ஜனங்களை போய் சந்தித்து அவர்களுக்காய் கண்ணீர் வடித்து வீதியிலே போகும் பொழுது ஆண்டவரே அந்த ஜனங்களை சந்தியும் என்று கண்ணீர் சொல்லி விடுகிற இன்றைக்கு ஜனம் கிறிஸ்தவர்கள் எங்கே? கொரியாவில் பால் செங்கிச்சோவுடைய சபையை குறித்து எல்லாரும் கேள்விப்பட்டிருக்காங்க. 10 லட்சம் பேர் இருக்காங்க, அத்தனை பேர் இருக்காங்க, இத்தனை பேர் இருக்காங்க, பெருமையா கிறிஸ்தவர்களா பேசுவாங்க. அப்படி இருக்க ஆண்டவர் செய்கிறாரு. அவருடைய பின்னணியை பார்த்தீங்கன்னா, அவர் எப்படி அந்த ஜனங்கள் அத்தனை லட்சம் இருந்தாலும் ஒரு ஜனம் சபைக்கு வரலனா, ஏதாவது ஒரு பிரச்சனைனா, இடறி இருந்தா அவர் வீதியில போகும் பொழுது அந்த வீட்டுக்கு முன்னால காரை நிப்பாட்டி கண்ணீர் வடிச்சு அழுவார். ஆண்டவரே, அந்த ஜனங்களுக்கு நான் ஏதாவது தவறு செய்தேன் ஆண்டவரே, உம்மை விட்டு அந்த ஜனம் தூரம் போகாதபடி அந்த ஜனத்தை இரட்சியும் ஆண்டவரே, அந்த ஆத்மாவை மீட்டெடும் ஆண்டவரே. கண்ணீர் அதனுடைய வெற்றி அந்த அறுவடை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அன்பு தேவ ஜனமே, நீங்களும் நானும் நம்ம குடும்பத்துக்காக அழுதுகிட்டே இருந்தால் வாழ்க்கைக்குள்ளா இருக்கும்.
ஜனங்களுக்காக நீங்கள் வடிக்கிற ஒவ்வொரு துளி கண்ணீரும் தேவனுடைய துருத்தியிலே அங்கே வைக்கப்பட்டு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாறும். அதை கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். நம்ம எல்லாம் சுவிசேஷம் சுகபோகமா தான் செய்யறதுக்கு ஆசைப்படுறோம். கடந்த ஜனவரி மாதம் 20ஆம் தேதி என்னுடைய மாமியார் உதயாவினுடைய தாய் அவனுடைய இறந்த 1 வருடத்தை நினைத்து நாங்கள் ஏதாவது செய்யணும். அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கர்த்தரை கொடுத்து சாட்சியாக 1.5 மாதம் வைத்தியசாலையில் இருந்தாலும் வியாதிகளோடு இருந்தாலும் அவர்கள் கர்த்தர் வந்த அத்தனை பேருக்கும் ஆண்டவர் குறித்து சுவிசேஷம் சொல்லிதான் அவங்க கண்களை மூடினார்கள். அந்த தாய்க்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஒரு நிலைமை, அப்படி ஒரு விசுவாசம் இருந்த யாரையும் நாம் பார்க்கல. 1.5 மாதம் பக்கத்தில் அந்த வேதனை, ஆனால் கர்த்தரையே அவங்க மகிமைப்படுத்திக் கொண்டது. அந்த நாளை நினைச்சு நாங்கள் ஏதாவது செய்யணும், ஒரு ஏழை ஜனங்களுக்கு, ஒரு அங்கவீனங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி இலங்கையில் ஒரு இடத்துல ஒரு கண் தெரியாத ஒரு குருட்டு ஜனங்கள், அதாவது பார்வை இழந்தவர்களுக்கு ஒரு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி அங்கே ஒரு தகப்பன் போய் செய்யும் பொழுது காலையில் 6 மணியிலிருந்து நாங்கள் ஸ்கைப்பில் ஒன் பண்ணி நாங்கள் அவங்க எல்லாரோடையும் பேசி அவங்களோட கதைக்கும் பொழுது ஒரு சகோதரன் மலையக பகுதியில இருந்து அங்கே வந்திருக்கிறார். நுவரெலியா தேசத்திலிருந்து யாழ்ப்பாணம் இங்கே கைதடியில தான் இந்த அனாதை இந்த கண் தெரியாத இல்லம் இருக்கிறது. அங்கே வந்த இடத்துல அந்த சகோதரனோட கதைக்கும் பொழுது நான் என்னென்றால் மலையகத்தில் அநேக இடங்களில் போய் நடந்து தெரிந்து ஊழியம் செய்திருக்கிறேன். இந்த சகோதரன் சில பேரை சொன்னார், நான் ஒரு பாஸ்டர் பேரை சொன்னேன், எனக்கு தெரியும்னு சொன்னார். எப்படி தெரியும்னா, நாங்கெல்லாம் போய் அவரோட சேர்ந்து நடந்து தெரிந்து ஊழியம் செஞ்சிருக்கோம், சுவிசேஷம் சொல்லியிருக்கிறோம். என்னது, கண்ணு ரெண்டும் தெரியாது, கொஞ்சம் ஒரு கண்ணுல கொஞ்சம் பார்வை இருக்கு, வறுமை, சாப்பிடுவதற்கு இல்லை, இருக்கிறது ஏதாவது ஒரு அனாதை இல்லம், ஏதாவது ஒரு அங்கவீனர்கள் இருக்கிற இடம், அங்க போயிருந்து தன்னுடைய வயிற்றுக்கு சாப்பாடு. ஆனா செய்கிறது என்ன சொல்லுங்க, என்னது வருது இல்ல வெளியே, என்னது சுவிசேஷம். நடந்து தெரிஞ்சு எங்க இங்க மாதிரி தார் ரோட்ல இந்த ரோட் மாதிரி உடைஞ்ச மாதிரி எல்லா இடத்துலயும் உடையில, நல்ல ரோட் தான் இருக்குது. அங்கெல்லாம் கல்லு மண்ணு மேடுகள் கல்லுகள் அட்டை இருக்கும், அது இருக்கும். நான் அட்டை கை வாங்கியிருக்கேன் நிறைய. ஆனா அங்க நடந்து தெரிஞ்சு ஊழியம் செய்துட்டு சொன்னாரு, பாஸ்டர் நான் இங்க வரும் பொழுது, இப்ப நான் வந்து ஒரு 5-6 மாதம் தான் ஆகுது, இங்க நான் வரும் பொழுது இங்க வந்து சபைக்கு போறவங்க யாரும் இருக்கல, எல்லாம் கத்தலிக்ஸும் இந்துஸும் தான் இருந்தாங்க. சபைக்கு ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற சபைக்கு போக ஒருத்தரும் இல்லை. ஆனா நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் 4 பேரை நான் சபைக்கு கொண்டாடுறேன். கண்கள் தெரியாதையா, குருடனுக்கு குருடன் எப்படி வழிகாட்ட கூடும் என்று ஆண்டவர் கேட்டது. இங்க பார்த்து அவன் கண்ணில குருடா இருந்தாலும் ஆவியில திறந்த கண்கள் இருந்தது. ஜனங்களை 4 பேரை ஆண்டவருக்கு அந்த இடத்தில் ஆதாயப்படுத்தினது மாத்திரமல்ல, இன்னும் இருக்கிறவர்களை நான் எப்படியாவது சபைக்கு கொண்டு போவேன் என்று சொன்ன பொழுது என்னுடைய இருதயம் உடைந்தது. நான் எல்லாம் இம்மாத்திரம் ஆடுவேன். நாங்க என்ன பண்றோம்? சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதம் சுகபோகங்களுக்காக நம்முடைய வாழ்க்கையில் அங்கே அனாவசியமான ஒரு உயர்ந்த அந்தஸ்திலே காண்பிக்கின்ற அளவுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கண் குருடா இருந்தாலும் ஆத்மாவின் அழிவை பாரம் சுமந்தவனாக செயல்படுகிற மனிதர் உண்டையா. என்னை பார்க்கிலும் உங்களை பார்க்கிலும் என் தேவனுடைய பார்வையிலே அந்த சகோதரன் விலையேற பெற்றவன். என்ன மாதிரி கோட்டு போடல, கை தட்டல, மைக்கெல்லாம் முடிச்சு பேசுற அந்த திறமை இருக்குமோ தெரியாது. ஆனால் கண் குருடா இருந்தாலும் போய், சகோதரா உன்னை நேசிக்கிற ஒருவர் உண்டு, உன்னுடைய குருட்டை நீ மடிச்சு போனாலும் உன்னுடைய வாழ்க்கையிலே இயேசு என்கின்ற ஒரு தெய்வம் உண்டு. அவர் தான் உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறவர். அவருடைய வாயங்கள் சொல்லி உங்களுடைய வாயை பாதிப்பீர்களாக இருந்தால் கர்த்தர் கிரியை செய்வார். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்களில் வாசமா இருக்கிற பிதாவின் ஆவியானவரே பேசுவார். அநேக ஊழியர்கள் சுவிசேஷ பாடம் இல்லாம விழுந்து போகிறதற்கு காரணம் எல்லாம் நம்ம இடத்துல பேச நினைப்பது, நம்மளுடைய தைரியம், நம்முடைய படிப்பு, நம்முடைய அந்தஸ்துல பேச நினைக்கிறதாலதான் இன்றைக்கு சுவிசேஷம் சுகபோகமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. பவுல் சொல்றார் தீமோத்தேயுக்கு, நீ வெட்கப்படாத, இதை மாத்திரம் எங்க மாத்திரம் இன்னொரு இடத்துல வாசிங்க. பிலிப்பியருடைய புத்தகம் 1வது அதிகாரம் 29வது 30வது வசனத்தை ஒரு விஷயம் வாசிப்போம். பிலிப்பியருடைய புத்தகம் 1வது அதிகாரம். ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில்
பாருங்கள் பழைய ஏற்பாட்டுல. அதையே வச்சு ஜெபம் பண்ணி அந்த பேப்பரை கிழிச்சிடுறது. வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவின் நிமித்தம். மறுபடியும் வாசிப்போம். கிறிஸ்துவினிடத்தில் ஐயா நீங்களும் நானும் விசுவாசித்து பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு மாத்திரம் கிடையாது, அவர் என்னை ஆசீர்வதித்து என்னை உயர்த்தி என்னை கனப்படுத்தி எனக்கு பிளேட் வாங்கி தருவாருங்கிறதுக்கு மாத்திரம் கிடையாது. அந்த இயேசுவின் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கு யாருக்கு? பவுலுக்கு மாத்திரம் கிடையாது, பிலிப்பி சபையில் இருக்கிற ஜனங்களுக்கு அதை எனக்கு என்று வாக்குறுதி என்று அந்த வேதத்தை சுமக்கிற எனக்கு தான் அதை எழுதி இருக்கிறது. என்ன? பாடுபடுகிறதற்கு. நமக்கு விருப்பமே இல்லாத ஒரு காரியம் தான். நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள்ல போறதுனால விருப்பம் இல்லை, ஆனா குடும்பத்துல பிரச்சனை நோட்டி முந்தி அடிச்சு நிற்போம் அதை தீர்க்கிறதுக்கு. தேவ ஜனத்துக்கு அழுகிற ஜனங்களுக்கு பிரச்சனை ஆண்டவருடைய சுவிசேஷ பாரம் சொல்லணும்னா கஷ்டமா இருக்கிறது. அடுத்த வசனம், நீங்கள் என்னிடத்தில் கண்டதும். நல்ல கவனிங்க, நீங்க என்னிடத்தில் கண்டது. பவுல் சிறையில் இருக்கும் பொழுது எழுதுகிற நிருபம். சிறையில நான் மறுபடி சொல்றேன், வாசிப்போம். என்னிடத்திலே கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது நீங்கள் கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கு உண்டு சுவிசேஷத்தின் நிமித்தம். பவுல் எங்க இருக்காரு? சிறையில் இருக்காரு. சிறையில் என்ன பண்றாங்க? 14வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் நம்ம வாய்ச்ச ஒரு காரியம் தெரியும். ஒரு கூட்டம் அந்த பவுல் ஆண்டவருக்காக கட்டப்பட்டு இருக்கிறான்னு தெரிஞ்சு அத நல்ல மனசாட்சியோட கூட ஒரு கூட்டம் சுவிசேஷம் சொல்லுது. இன்னொரு கூட்டம் பவுலை இன்னும் கொஞ்சம் பிரச்சனைப்படுத்தணும், அவனை இன்னும் கொஞ்சம் கட்டணும், அவனை இன்னும் கொஞ்சம் பிரச்சனைப்படுத்தணும்னு ஒரு கூட்டம் சொல்லுது. இன்னொரு கூட்டம் தேவனுடைய நாமம் மகிமைப்படணும்னு சொல்லுது. பவுல் சொல்ற, எதை எப்படியா இருந்தா என்ன, என் தேவனுடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுகிறது. நான் கட்டப்பட்டிருக்கிறத குறிச்சு பிரச்சனை கிடையாது, நான் சிறையில் இருக்கிறத குறிச்சு பிரச்சனை இல்லை. என் தேவனுடைய சத்திய சுவிசேஷம் செயல்படுகிறது, சத்திய வசனம் கிரியை செய்கிறது. ஆகவே நான் சந்தோஷப்படுவேன். அப்போஸ்தலர்களுடைய புத்தகத்துல 8வது அதிகாரத்துல நாங்க பார்க்கும் பொழுது அந்த எருசலேமில் இருக்கிற சபைக்கு ஒரு மிகுந்த துன்பம் உண்டாகிறது. அங்க 7வது அதிகாரத்துல பார்க்கும் பொழுது ஸ்தேவானை கல்லெறிந்து அவர்கள் கொலை செய்தார்கள். தேவ பக்தி உள்ளவர்கள் அவரை எடுத்து அடக்கம் பண்றாங்க. இப்ப அப்போஸ்தலர்களை தவிர மற்ற எல்லாருமே மற்ற நாடுகளுக்கு என்ன பண்றாங்க? சிதறடிக்கப்படுகிறார்கள். சிதறடிக்கப்படுறதா எப்படி இருக்கும்? நம்ம எல்லாம் சிதறடிக்கப்பட்டு வந்தவங்க, இந்தியாவில இருந்து வந்தவங்க இல்லாம இருந்தாலும் இலங்கையில இருந்து எல்லா நாட்டையும் எல்லாரும் ஒழிக்கிறீங்க. நாங்க இருக்க அப்படி வந்தோம், பரவாயில்ல. இலங்கையில இருந்து யுத்தத்துல பாதிக்கப்பட்டு பிரச்சனையில பாதிக்கப்பட்டு ஏதாவது விதத்துல என்ன பண்ணிருக்கோம்? சிதறடிக்கப்பட்டு இருக்கிற இடங்களை விட்டு, சொந்தங்களை விட்டு, பந்தங்களை விட்டு, உறவுகளை விட்டு என்ன பண்ணிருக்கோம்? சிதறடிக்கப்பட்டு வந்திருக்கிறோம். இப்ப நம்மளும் சிதறடிக்கப்பட்ட கூட்டம், அப்போஸ்தலர் 8லயும் சிதறடிக்கப்பட்ட கூட்டம். அவங்க செஞ்ச வேலையை நம்ம செஞ்ச வேலையை அந்த வசனத்துல வாசிப்போம். வாசிக்க 2வது வசனத்தை. அப்போஸ்தலர் 8:2. தேவ பக்தியுள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். ரைட், அது முடிஞ்சு. இப்ப அடுத்த வசனம். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவல்ல எங்க? ஹவுஸ் அரெஸ்ட் இல்ல, இதுங்க சிறையில காவல்ல போடு. என்ன நடக்குது? சபைகள் பாழாக்கப்படுகிறது. ஆரம்ப கால சபைகள் ஆண்டவருக்காக உண்மையாக உழைத்த சபை ஊழியர்கள், ஆரம்ப காலத்திலே இரத்த சாட்சிகளாக, ஆரம்ப காலத்திலே தங்களுடைய உயிரை பணயம் வைத்து அழிகிற ஜனங்களுக்காக அந்த ஜனங்கள் செய்த அந்த ஊழியம், அந்த பிரசங்கம், அந்த தேவனுடைய வசனத்தை முக்கியத்துவப்படுத்தினபடியாலே சபைகள் பெருகினது, விசுவாசிகள் பெருகினார்கள், விசுவாசிகள் தினந்தோறும் சபையிலே சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். இப்பொழுது அதே சபையிலே பிரச்சனை, சிதறடிக்கப்படுகிறார்கள். வாசிங்க. இப்ப பாருங்க, சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து
உட்கார்ந்துருப்பான். சில நேரம் நான் இப்படிதான் கற்பனை பண்ணேன். ரோட்ல போய் ஒரு நேரம் உட்கார்ந்துருக்கிறேன், ரோட்ல மற்ற இருந்திருப்பான். அப்படி உட்காந்து, தம்பி எங்க இருந்தப்பா வந்த? இப்படி நாங்கள் எருசலேம்ல இருந்து இப்படி இருந்தோம், இப்படி வந்தோம், இந்த நிலைமையில நீங்க வந்திருந்தோம். உனக்கு தெரியுமா இயேசு உன்னை நேசிக்கிறார். உனக்கு தெரியுமா சகோதரா, இயேசு உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக சிலுவையிலே இரத்தம் சிந்தினார். அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்வாயா? அந்த இயேசுவினுடைய அன்பை உன்னுடைய வாழ்க்கையில நீ ருசிப்பாய் என்று சொல்லும் பொழுது அதை செயல்படுத்த, அதை கிரியைகளை கொண்டு வர என் தேவன் உயிருள்ளவராயிருக்கிறார். என் தேவன் அதை செய்வார். சிதறடிக்கப்பட்டவர்கள், குளிரா இருக்கட்டும் மழையா இருக்கட்டும், நம்ம 4 பேர் வாங்க ஐயா, சிதறடிக்கப்பட்ட நிலைமையிலிருந்து நல்ல வீடு, நல்ல வேலை, நல்ல வாங்கணும் எல்லாம் இருக்கு, வாங்க கொஞ்சம் ரோட்ல நின்று 2 கையை தட்டி ஒரு பாட்டு பாடி, இவ்வளவு நல்லா பேசுற தாளம் இருக்குதே, கொஞ்சம் வாங்க ஐயா, வாங்க பிரதர், உங்க போய் நின்று ஆள் இருக்காங்க. யாரையும் குற்றப்படுத்த வெட்கப்படுத்த நான் சொல்லல. ஆத்தும பாரம் இருக்குமா இருந்தால் குளிர் என்ன, மழை என்ன, ஸ்னோ என்ன ஐயா, அழிகிற ஜனம் இன்னைக்கு அவன் செத்தா அந்த இரத்த பலிக்கு நான் காரணமே. இன்னைக்கு நாம் பார்க்கிறவன் கொஞ்ச நேரத்தில் பார்க்க முடியாது. இன்னைக்கு நாம் பார்த்த சனத்தை நாளைக்கு பார்ப்பனா என்பது தெரியாது. தேவன் இன்றைக்கு தந்த சந்தர்ப்பம், இது எனக்கு தந்த சந்தர்ப்பம். ஒரு மனிதனை அழிவிலிருந்து, இரத்த பலியிலிருந்து அவனை மீட்டெடுத்து தேவராட்சியத்துக்கு கொண்டு வருகிற ஒரு வல்லமையின் ஆயுதமாகிய சுவிசேஷத்தை உங்கள் நாவிலே என் தெய்வம் வைத்திருக்கிறார். கண்ணு தெரியாதவன் பேசுறான், கையில்லாதவன் நீங்க பாத்தீங்கன்னா ஏதோ கருத்துலாம் ஒரு மாதிரி பேக்க போட்டு ட்ரக்ஸ் கொடுத்துக்கிட்டு தெரியலாம். இந்தியா எங்க தேசத்துல நொண்டி அடிச்சுக்கிட்டு தெரியலாம். ஏன்னா அவனுக்கு தெரியும் என் ஆண்டவருடைய அந்த அன்பு, அவனுக்கு தெரியும் என் ஆண்டவர் எந்த நரக வேதனையில் இருந்து அவனை விடுவித்தார் என்பது தெரியும். நரகம் என்பது சாதாரண ஒரு காரியம் கிடையாது. நரக அக்கினி என்பது இங்க தீ குளிச்சுட்டு நடந்து வராங்களே அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. அந்த வெப்பம் தீக்குளிக்கிறதுக்கெல்லாம் போடுறதெல்லாம் அந்த விறகுகள் அங்கே வெந்து அந்த நெருப்பு வந்த உடனே அதிலே சாம்பலும் கடந்து வந்திருக்கும், சாம்பல் எல்லாம் மேல இருக்கும். ஆனால் நரகத்திலே அக்கினி அவியாது என்று வேதம் சொல்லுகிறது. சாம்பல் எல்லாம் பார்த்துக்கிட்டு அக்கினியில் இருக்க முடியாது. அக்கினி கந்தகம். உங்கள் சகோதரன் சகோதரியும் அங்குதான் ஆயத்தமா இருந்தால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? சிந்திங்க. ஒருத்தண்ட போய் சொல்றதுக்கு வெட்கமா இருக்கா? மற்றவண்ட போய் சொல்ல பயமா இருக்கா? ஏன் பயம்? உன்னுடைய வாழ்க்கை சாட்சியா இல்ல, அதனாலதான் பயம். நீங்களும் நானும் சாட்சியாய் கிறிஸ்துவுக்கு உண்மையாய் வசனத்தின்படி இருந்தால் எந்த மனுஷனுக்கு சுவிசேஷம் சொல்ல பயம் கிடையாது. ஏன்னா நான் போய் சொன்னா ஒன்ன திருத்தி நான் சொல்லிடுவானே, தான் பிரச்சனை. நம்மை கிறிஸ்துவுக்கு முன்பதாக வைத்து இயேசுவின் நாமத்திலே வசனத்தின்படி என்னை நாம் கண்ணாடியாக பார்த்து என்னிடத்தில் குறை இருந்தால் அதை மன்னியும் ஆண்டவரே என்று என்னை திருத்திக் கொண்டு நான் செயல்படும் பொழுது கர்த்தர் எனக்கு முன்பதாக ஜனங்களை ஆயத்தப்படுத்தி செயல்படுத்துவார். அந்த சமாரியா ஜனங்கள் அந்த 8வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சமாரியாவில் பெரிய அற்புதங்கள் எல்லாம் நடக்குது. பிலிப்பு மூலம் ஆண்டவர் பெரிய அற்புதங்கள் எல்லாம் செய்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, பிலிப்பு பரிசுத்தாவியானவர் சொல்றாரு, எழும்பி அங்க போ. என்ன பண்றாரு? ஒரு பெரிய எழுப்புதல், திரளான கூட்டம் ரட்சிக்கப்படுறாங்க. மந்திரவாதி மாயவித்தக்காரங்களா ரட்சிக்கப்படுறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அங்க ஒருத்தன் இருக்காப்பா, அந்த வண்டியில போய்கிட்டு இருக்கான், நீ அங்க போகணும். நம்ம என்ன சொல்லுவோம்? இவ்வளவு பெரிய ஜனம்லாம் எனக்கு தந்துட்டீங்க ஆண்டவரே, இதுல இன்னும் பெரிய சபையெல்லாம் உருவாக்கிட்டு நான் எல்லாம் அந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு நான் இங்கே இருப்பனாக்கும் நீர் அங்க அனுப்புவேன். நம்முடைய சிந்தை மாற வேண்டும் தேவச்சனமே, நம்முடைய எண்ணங்கள் மாற வேண்டும். அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்துல இன்னொரு பிரச்சனை என்னது? அந்த ராஜா, ஏரோது ராஜா என்ன பண்றான்? ஜனங்களை, கிறிஸ்தவர்களை கொலை பண்ணணும், அவங்களை எப்படியாவது துன்பப்படுத்தணும்னு சொல்லி அங்க ஒரு சீடனை அவன் கொலை பண்ணிட்டான். இப்ப பேதுருவை பிடிச்சி சிறையில் அடிச்சு ஜனங்களுக்கு முன்னுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி இன்னொரு உபத்திரமும். ஆனா ஜனங்கள் செபித்தாங்க, ஆண்டவருக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். நீங்களும் நானும் ஒரு ஜெபிக்கிறவர்களாக, நீங்களும் நானும் ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறவர்களாக மாறும் பொழுது, பாடுகள் மத்தியில, துன்பங்கள்
துன்பங்களின் மத்தியில, துயரங்கள் மத்தியிலே நம்மை நடத்துகிற ஒருவர் நமக்காய் உண்டு. அன்பு தேவ ஜனமே, நம்ம ஏதோ எல்லா விதத்திலும் நம்ம சாட்டிஸ்ஃபையான ஒரு சுகபோகமான வாழ்க்கை வாழ்றதுக்கு தெய்வம் நம்ம அழைக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். அது நமக்கு தேவையான ஆசீர்வாதங்கள். ஆண்டவர் சொன்னாரு, நான் எல்லாம் உனக்கு தருவேன்ப்பா. காட்டு புஷ்பத்தை பாரு, பறவையை பாரு, எல்லாம் பாரு, இதெல்லாம் எவ்வளவு அழகா ஊக்குவிக்கிறாரு. சாலமோன் கூட இதை ஊக்கல் எவ்வளவு அழகா. இதுக்கெல்லாம் நீ ஏன் கவலைப்படுற? என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை பிள்ளைகளுக்கு சேர்த்து வைப்போம், என்னத்தை எதிர்காலத்துல கொண்டு வருவோம், இதெல்லாம் குறிச்சு கவலைப்படாதப்பா. தேவனுடைய ராஜ்யத்தை தேட, அழிந்து போகிற ஜனங்களை குறித்த இருதய பாரம் உள்ளவனாய் வாழும் பொழுது தூக்கம் வராது. தேவ ஜனமே, தூக்கம் வராது. கர்த்தர் நமக்கு பிரியமானவனுக்கு நல்ல நித்திரை கொடுக்கிறான்னு நல்ல நம்ம எந்த சிந்தனை இல்லாம நல்லா தூக்கம் போகும். கர்த்தருக்கு பிரியம் உள்ளவனாய் இருந்தால் கர்த்தருடைய ஆத்தும இருதய பாரம் ஒரு மனுஷனுடைய இருதயத்திலே இருக்கும். எவனை எப்படி சந்திக்கலாம், எப்படி சுவிசேஷம் சொல்லலாம், அந்த குடும்பத்தை எப்படி ஆண்டவர்களை நடத்தலாம். ஐயோ, அவன் நாளைக்கு செத்துட்டானா, அந்த நரகத்துல வேதனையில அந்த அக்கினியில போய் விழுந்துருவானே, அவனை நாம் மீட்கிறதற்கு ஒரு ஆயுதம் உண்டு, ஒரு மருந்து உண்டு, ஒரு ஜீவன் உண்டு. அது இயேசு என்று சொல்லுகிற ஒரு கிருபை நமக்குள்ள இருக்கிறது. இந்த வாழ்க்கை எங்கே இருக்கிறது? ஹட்சன் டெய்லரை குறித்து எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அநேகர் புத்தகங்களை படிச்சிருப்போம், படங்கள் பார்த்திருப்போம். எல்லாம் கவனிங்க. இங்கிலாந்து தேசத்திலே லண்டன்ல இருந்து சைனா தேசத்துக்கு கடந்து சென்று ஒரு மிஷனரியாக வாலிப பிரயாணத்திலே தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்த ஒரு தேவ மனிதன் ஹட்சன் டெய்லர். அவர் அங்கே ஊழியம் செய்யும் பொழுது ஒவ்வொரு சீன மக்களும் அழிந்து போகாமல் அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய மொழியை கற்றுக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாய் அவர்களோடு கூட இணைந்து அவர்களில் ஒருவராக நடந்து தெரிந்து, இன்னும் நமக்கு மாதிரி பைபிள் எல்லாம் கிடையாது, சின்ன சின்ன துண்டு பிரதிங்க எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஜனங்களுக்கு சொல்லி 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 ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவதற்காக வேலை செய்யும் பொழுது அடிக்கடி அவருக்கு பலவீனம், அடிக்கடி வியாதி. அவர் ஒரு வைத்திய துறையிலே பணியாற்றினாலும் அநேக பலவீனங்கள், அநேக வியாதிகள், அடிக்கடி பலவீனம் வரும் பொழுது அப்படியாய் போகும் பொழுது மரியா என்று சொல்லுகிற ஒரு சகோதரியை சந்தித்து திருமணம் செய்தார். அந்த அவர்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை கிரேஸ் என்று குழந்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இவர் பலவீனமாக இருக்கும் பொழுதுதான் அந்த குழந்தை வந்து இவருக்கு ஆறுதல் கொடுக்கும். அப்பா இந்தாங்க. 8 வயதாகும் பொழுது இவர் ஊழிய நிமித்தமாய் போய்விட்டார். மகளுக்கு வியாதி வந்தது, வியாதி முத்தினது. அவர் வரும் பொழுது மரண தருவாயிலே மகள் தவித்துக் கொண்டிருந்தார். அனைத்தபடி மகள் மறைத்து போனார். 8 வயது. அடக்கம் பண்ணிவிட்டு, ஆண்டவரே, என்னுடைய மகளுடைய பாரம் அல்ல ஐயா, இந்த சைனா நாட்டு ஜனங்களை குறித்த என் இருதய பாரம் மாறாது என்று சொல்லி அயலாது உழைக்க கடந்து சென்றார். இதிலே ஜெபத்தின் விளைவாக மறுபடியுமாக ஆண்டவர் ஒரு குழந்தையை ஆசீர்வதித்தார். ரொம்ப சந்தோஷம். ஆண்டவரே, நல்ல குழந்தையை தந்துட்டீங்கப்பா. ஒரு ஆண் குழந்தை பிறந்து 13 நாட்கள் நோயல் என்று சொல்லுகிற ஒரு மகன் வியாதிப்பட்டான், மறைத்து போனான். கவனிங்க, ஒரு குழந்தை இறந்தது, அந்த பாரத்தோடு கூட இருக்கும் பொழுது இன்னொரு ஆசீர்வாதம் வந்தது என்று சந்தோஷம். ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார் என்று சந்தோஷம். 13 நாட்கள் குழந்தையை கையிலே வைத்திருந்து பிள்ளை மறைத்து போனது. அவர் விடவில்லை. ஆண்டவரே, நான் உமக்காக உழைப்பேன். நீர் எனக்குள்ளே போட்ட பாரத்தை எந்த மனிதனும் எடுக்க முடியாது, என் பிள்ளை எடுக்க முடியாது. என் பிள்ளை நான் ஒரு நாள் உம்மிடத்திலே சந்திப்பேன். ஆனால் இந்த ஜனங்கள் அழித்தால் இவர்களை சந்திக்க முடியாது. இவர்களுக்காக நான் செயல்படுவேன் என்று அவர் ஊழியம் செய்தார். 33 வயதாகும் பொழுது மனைவிக்கு வியாதி வந்தது, மறித்து போனார். மனைவி, அவருடைய மனைவி மிகவும் ஒரு அருமையான மனைவி. அவர் ஊழியத்தில் கலைக்கும் பொழுது, ஜனங்கள் திட்டும் பொழுது, அவருக்கு பலவீனம் வரும் பொழுது, ஒவ்வொரு நொடி பொழுதும் அவரை தாங்கி அரவணைத்து அவரை வழி நடத்தி கூட இருந்து துணையாய் நின்று ஊழியம் செய்த சகோதரி மறைத்து போனார். 3 கல்லறையில் அவர் வந்து நின்று வந்து கொண்டு சொன்னார், ஆண்டவரே,
என்னுடைய மனைவி கூட என்ன, என்னுடைய பிள்ளைகள் கூட என்ன, ஐயா நீர் எனக்குள் போட்ட ஆத்தும பாரம் என்னை விட்டு நீங்கள் இல்லை, நான் உமக்காக நிற்பேன், உம்முடைய சேவை என்னுடைய வாழ்க்கை முழுவதும் இருக்கும், கர்த்தருக்காய் ஜனங்களை செயல்படுத்துவேன், கொண்டு வருவேன் தேவராஜ்யத்தில் என்று வல்லமையாய் உரைத்தார். இன்றைக்கும் சைனா தேசத்திலே லட்சக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஹட்சன் டெய்லர் ஒரு வல்லமையாய் பாதிக்கப்பட்ட தேவ மனிதன். நம்ம நினைக்கலாம் ஹட்சன் டெய்லருக்கு ஆண்டவர் தெளிவா சொல்லி இருப்பாரு பிரதர். நம்ம அப்படித்தான் நினைக்கிறோம், ஆண்டவர்களுக்கு தெளிவா சொல்லணும், அப்பதான் நான் அங்க போவேன். ஏன்னா பவுலுக்கு சொன்னாரு, பிலிப்புக்கு சொன்னாரு, ஏன் எனக்கு சொன்னா என்ன? அந்த அளவுக்கு நம்ம பரிசுத்தவான் தானே. கவனிங்க, ஹட்சன் டெய்லருடைய இருதய துடிப்பு எப்ப பார்த்தாலும் இருந்தது. ஆண்டவர் சொல்லி போகல, ஆண்டவருடைய பாரம் அவருக்குள் இருந்தது. ஆண்டவர் வார்த்தையில தெளிவா போய் என்று சொல்லி அவர் போகல. இங்க ஜனங்களை குறித்த பாரம், அழிகிற ஜனங்களை நீக்க வேண்டும் என்கிற வைராக்கியம். ஒரு மனிதன் சத்தா அது நான் சத்தமா என்கிற எண்ணம் அவருக்குள் இருந்தது. ஆகவேதான் இந்த மனிதன் செயல்பட்டார். இன்றைக்கும் 200 ஆண்டுகளுக்கு மேலாக கடந்து சென்றும் அவருடைய மரணத்துக்கு பின்பும் ஹட்சன் டெய்லரை பேசக்கூடிய அளவுக்கு அவர் வாழ்ந்திருக்கிறார். தேவச்சனமே, நீங்கள் நானும் செத்தா நம்ம குடும்பத்தில் கொஞ்ச நாள் பேசுவாங்க, சொந்தக்காரங்க கொஞ்சம் பேர் பேசுவாங்க, 4 பேருக்கு உதவி பண்ணிடலாம் சொல்ல, ஐயோ அந்த உதவியெல்லாம் இல்லாம போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. காலங்கள் பேசுமா, காலங்கள் பேசுமா. யோவான் ஸ்நானகனை குறித்து ஆண்டவர் சொன்னார், அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். உங்களை என்னை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்ல வேண்டும்? ஆத்தும பாரத்திலே தவிக்கிறவனாய் என் பிள்ளை இருந்தான். ஒரு ஜனம் அழிந்தால் அவன் தான் அழிந்தவன் போல ஒரு உணர்வுள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லி உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்ல வேண்டும். ஜனமே, சுவிசேஷம் சுகபோக வாழ்க்கை அல்ல. சுவிசேஷம் என்றால் இழப்புகள் உண்டு, பாடுகள் உண்டு, அர்ப்பணிப்புகள் உண்டு, வேதனைகள் உண்டு, துக்கங்கள் உண்டு, பிரிவினைகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. இவைகளை கடந்தும் தேவனுக்காய் செயல்பட விரும்புகிறவர்கள் நீங்க இந்த இடத்துல இருந்தா உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே இந்த ஒரு இடத்துல 2 மாதம் கழிச்சிட்டு முடிய போகுது, என்ன 10 மாசம் இருக்குல்லப்பா, 10 மாதத்துக்கு 10 பேர் வேணும், 10 மாதத்துல 2 பேரை நான் ஆண்டவருக்குள்ள கடந்துறேன். 2 பேர் அதிகம் வேணும். சுவிசேஷம் வெளியில சொல்றோம், சேர்ந்து போறோம், அது பண்றோம், அதெல்லாம் இல்லை. தனிப்பட்ட வாழ்க்கையிலே 2 பேரை ஆண்டவருக்காக வழி நடத்தி இந்த சபையில நாம் கொண்டு வருவேன். அப்படி இல்லாட்டி அவர்கள் அருகில் இருக்கிற ஒரு சபைக்கு அனுப்பி அவர்களை ஆண்டவருக்குள்ளே வழி நடத்துவேன். 2 பேர் ஆண்டவருக்காக செயல்பட போகிறேன் என்று யாராவது இருந்தால் எல்லாரும் எழுந்து கண்களை மூடி இங்கே ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களுக்காக நம்ம செடிக்க போகிறோம். வசனத்தை எடுத்து எவ்வளோ நிறைய பிரசங்கம் பண்ணலாம், ஆனால் விலங்கின கொஞ்சத்தில் நான் கிரியை செய்கிறேனா? தேவச்சனை அழிகிற ஜனங்களை குறித்த பாரம் நமக்கு இல்லாவிட்டா, அந்த கண்ணீர் நமக்கு இல்லாவிட்டா, நானும் நீங்கள் சுகபோகமாய் வாழுகிற ஒரு வாழ்க்கையை மாத்திரம் தேடுவோமாயிருந்தால் எல்லா ஜனங்களையும் பார்க்கிறோம் நான் நீங்கள் பரிதவிக்கிறவர்களாய் மாறிவிடுவோம். சிந்திச்சு பாருங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களை யோசிங்க, ஊர்ல இருக்கிற சொந்தக்காரங்களை யோசிங்க. கஷ்டப்படுறாங்கன்னு பணத்தை அனுப்புறது மாத்திரம் போதாது. நான் எப்படி அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்றதெல்லாம் யோசிக்காதீங்க. ஆண்டவரே இன்னைக்கு இந்த நபருக்காக நான் சொல்ல போறேன்ப்பா, இந்த நபருக்காக ஆண்டவரே நீ கிரியை செய்யும் என்றால் வேதம் சொல்லுகிறது. அவர் நம்முடைய பாவங்களுக்காக மாத்திரம் அல்ல, சர்வ லோகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற கிருபாதார வழியாக அவர் பலியானார். யோவான் 1:29 அழகா யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், இயேசு தான் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தெய்வாட்டுக்குட்டி. அந்த ஜனங்களை அவர் சந்திப்பார். தேவ ஜனமே, சிந்திங்க, கண்ணுக்கெல்லாம் யாரெல்லாம் வாராங்க ஒரு நிமிஷம் பாருங்க.
நாங்கள் சொல்லலை இந்த சபைக்கு தான் நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க, இந்த சபை பெருகணும், இங்கே இருக்கிற சேரெல்லாம் பெருகணும் அப்படி நாங்கள் சொல்லலை. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில 2 பேரை ஆண்டவருக்காக நடத்தினேன். இந்த வருடத்துல ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும், ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். அவர்கள் ஆண்டவர்கிட்ட கிட்டி சேர 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 ஒரு அசைக்க முடியாத சந்தோஷம் இருக்கும். சிந்திச்சு பாருங்க. ஆண்டவரை நோக்கி கேளுங்க, ஆண்டவரே இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, என் பலத்துல நான் வேலை செய்யக்கூடாது ஆண்டவரே. என்னுடைய தைரியம், என்னுடைய பேச்சு, என்னுடைய படிப்பு, என்னுடைய திறமைகள் அல்ல, நீர் செயல்பட வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய ஆவியானவர் செயல்பட வேண்டும் ஐயா. எல்லாரும் செய்து என்று ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரை நோக்கி கொடுங்க. ஆண்டவரே, சுவிசேஷம் சொல்ல தெரியாது, எப்படி சொல்றது, என்ன விதத்துல சொல்றதுன்னு நீங்க நினைச்சா உங்களுக்கு கற்றுத் தருவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். அதற்கான உதவிகளை செய்ய நாங்கள் சந்திக்க, வியாதி உள்ளவர்களுக்கு போய் சொல்லணுமா, ஜெபிக்கணுமா, ஹாஸ்பிட்டல் போகணுமா அல்லது சிறைச்சாலை போகணுமா, கூப்பிடுங்க, நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். நாங்கள் வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். செயல்பட நீங்கள் ஆயத்தமா? ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க. உமக்காக